கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யூதா அதிகாரம் 1 வசனம் 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யாரையும் துணிந்து பேசாமல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். யூதா 1:9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிரதான தூதன் பிசாசை குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையை ஒரு விசை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பிறரை குற்றப்படுத்தி பிறரை காயப்படுத்தி வாழ்கின்றோமா? அல்லது பிறர் தவறு செய்தாலும் அதை மன்னித்து அவர்களிடம் அன்பு காட்டுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் பிறர் ஒருவேளை தவறு செய்தாலும் அதை மன்னித்து நம்முடைய அன்பின் நிமித்தமாக அவர்கள் தவறு செய்யாதபடிக்கு கர்த்தருக்குள் வழிநடத்த முடியும். மாறாக ஒரு சிறிய தவறு அறியாமையினால் செய்தாலும் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை பார்க்கும் போதெல்லாம் அவர்களை காயப்படுத்தி அல்லது பிற மனிதர்களிடம் அவர்களை குறித்து அவதூறு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்முடைய வீடுகளிலே நம் கணவரிடத்தில், மனைவியினிடத்தில், பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி உரையாடுகின்றோம்? நம்முடைய வாயினால் துணிகரமாக பேசுகின்றோமா? அல்லது அன்புள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், சாந்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பேச்சில் தூய்மை வேண்டும். நம்முடைய பேச்சு தாறுமாறானதாக காணப்படுமானால் கர்த்தர் விரும்புகிறவர்களாய் நாம் வாழ முடியாது. ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை துதிக்கிற வாயினாலே நாம் பிறரை தூஷித்து, பிறரை சபித்து, பிறரை குற்றப்படுத்தி, பிறரை காயப்படுத்தி வாழ்வோமானால் நமக்கு கர்த்தரிடத்தில் பங்கேது. ஆகவே வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் உண்டா என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில் நடக்க கர்த்தரிடத்தில் பலன் கேட்போம். கர்த்தருக்குரியவர்களாய் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். மனிதன் பார்வைக்காக அல்ல, உண்மையாய் கர்த்தருக்காக நாம் வாழ்வோமானால் அவருடைய வருகையிலே நாம் பங்கெடுக்க முடியும். ஆகவே நம்மை ஆராய்ந்து பார்த்து அப்படியே தவறுகளை உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் வாயினாலே நாங்கள் துணிகரமாய் பேசாதபடிக்கு அன்புள்ள வார்த்தைகளாய், விசுவாச வார்த்தைகளாய், சாந்தமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.